வணக்கம். நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா எதையோ ஒரு இன்டிமேஷனோட வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடைசி ஒரு 10 நிமிஷம் ஒரு 3 மணிலேருந்து 3:30 மணி வந்து க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம மார்க்கெட் வந்து எதை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் வந்து கடைசி ஒரு ½ அன் ஹவர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ புலிஷாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப ரேர் இப்போயோ ஒரு சமயத்தில் நடக்கும். ஆனால் கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வெள்ளிக்கிழமை டேட்டில் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து வீக்கெண்டில் வந்து அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரேலி கொடுத்து முடிகிறது அப்படின்றது ஏதோ ஒரு இன்டிமேஷன் காமிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன இன்டிமேஷன்? நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் காலையில் வந்து ஒரு இறக்கம், அதுலேயே திரும்ப ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்தது. ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மார்க்கெட்டாகவே இருந்தது. ஆப்ஷன் பிளேயர்ஸ்க்கு மார்க்கெட்டை வந்து எந்த பக்கம் போகும் தெரியாத அளவுக்கு அன்றைக்கி மார்க்கெட் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இறக்கம், அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு பெரிய வந்து அந்த எங்கேருந்து இறங்கிச்சோ அந்த இறக்கத்தை வந்து கவர் பண்ணி வந்து க்ளோஸ் ஆச்சு. திரும்ப அங்கேருந்து வந்து அதே இடத்துக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு ரோலர் கோஸ்டர் மார்க்கெட் மாதிரி வந்து இருந்தது. சிஏ எடுத்தவங்களுக்கும் அடி, பிஇ எடுத்தவங்களுக்கும் அடி. அதாவது ஆப்ஷன் பிளேயர்ஸ்க்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத கடைசியில் அடி. கடைசியில் சரி மார்க்கெட் இறங்க தான் செய்யும்னு சொல்லி கடைசியில் ஒரு 3 மணிக்கு 2:30 மணிக்கு மேலே எடுத்தவங்களுக்கு கடைசி ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மார்க்கெட் முடிஞ்சது. கடைசி வரைக்கும் 3 மணிக்கு ஆரம்பித்த மார்க்கெட் 150 புள்ளிகள் வந்து ஒரே 2 கேண்டில் வந்து 150 புள்ளிகள் ஏறி வந்து கடைசியில் முடிஞ்சிச்சு. அன்றைக்கி பிஏ எடுத்தவங்களுக்கு அந்த கடைசி டைமில் பிஏ எடுத்தவங்களுக்கு பெரிய இது, கால் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கும் அன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் மார்க்கெட்டில் இருக்கிற அன்றைக்கெலாம் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஒரு பெரிய வந்து பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஆப்ஷன் எப்பயுமே வந்து ஒரு பெரிய டபுள் சைட் கேம் மாதிரி இது. ஒரு சைடு வந்து இந்த பக்கம் எடுத்தாலும் அடி விழும், அந்த பக்கம் எடுத்தாலும் அடி விழும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து 2 சைடு அன்றைக்கி வந்து அடி விழுந்திருக்கும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஆனால் கடைசியில் வந்து அந்த க்ளோசிங் வந்து இந்த ½ அன் ஹவர் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, அடுத்த வரப்போகும் மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் 10 நிமிஷம் கண்ணில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, கடைசி 10 நிமிஷத்தில் வந்து மார்க்கெட் வந்து எதையோ வந்து சொல்ல விரும்பியிருக்கு. என்ன சொல்ல விரும்பியிருக்கு அப்படின்னா, அமெரிக்கா போட்ட டாரிஃப் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 1-2 வாரங்களுக்குள்ள வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தைகள் வருது. ஸோ அதனோட இண்டிகேஷன் தான் இந்த 10 நிமிஷம் கேண்டில் வந்து நமக்கு வந்து இது முடிவாயிருக்கு. அமெரிக்கா போட்ட டாரிஃப் கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு போட்டிருந்தார். எல்லா நாடுகளும் எந்த ஒரு ட்ரம்ப் வந்ததுலேருந்து பார்த்தா ஒரே அடாவடி தான். நான் இந்த நாட்டுக்கு வரி போடுவோம், அந்த நாட்டுக்கு வரி போடுங்கிறதுல ஒரு நாட்டையும் விட்டு வைக்காமல் வரி போட்டு தள்ளினார். சைனா 135%, சின்ன நாடுகள் கூட 50% 60% வரி போட்டு தள்ளி நம்ம பார்த்தோம். இந்த வரி போட்டு தள்ளதான் வந்து கடைசியில் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல. நம்ம நாட்டுக்கு பெரிய அளவில் வருமானம் வரும் நம்ம போட்ட வரியில் அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த வரி போட்டதுனால அவருடைய மக்கள், அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அவர் எதிர்ப்பு சம்பாதிச்சது தான் வந்து மிச்சமாக இருக்குது. கடைசியில் இப்போ அவங்க நாட்டு மக்கள் வந்து இதுவரைக்கும் இல்லாத அதிபர்கள் வந்து இவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் வந்து யாருக்குமே வந்து எந்த அதிபருக்கும் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கல. ட்ரம்புக்கு வந்து அவ்வளோ மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது எப்பயுமே இல்லாத விலை உயர்வு வந்து மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறதா வந்து அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடாவிடமான விலையாக இருக்கான். ஸோ எதையுமே வந்து வாங்கக்கூடிய விலைகளே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பேச்சு வருது. அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட அவர் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ டாரிஃப் போட்டதுலேருந்து இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அவர் டாரிஃப் போட்டதில் வந்து இந்த சில நாடுகள் வந்து தளர்வு, அதாவது வரி குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா அர்ஜென்டினா, அதுக்கடுத்து ஈக்குவடார், கௌதமாலா, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்து வரி குறைக்காம சுவிட்சர்லாந்து பார்த்தோம் அப்படியே 39% வந்து 15% வரியை வந்து குறைச்சிருக்காரு. அடுத்து வரப்போகிற நாட்களில் வந்து எல்லா நாடுகளுக்கும் வரி வந்து கண்டிப்பாக பேசி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுவிட்சர்லாந்து 39% 15% குறைச்சது வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து 15% தான் இருக்கும் அப்படின்றது வந்து தெரிய வருது. 15-20% மேலே போக வாய்ப்பு இல்லை. 15 16. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் வரி வரும். அதனால் வந்து இந்திய மார்க்கெட் வந்து கொஞ்சம் பூம் ஆகிற வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட வந்து நம்ம மார்க்கெட் வந்து இப்போ 25,910 முடிஞ்சிருக்கு. அடுத்து வரும் நாட்களில் வந்து ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே இருக்குது 26,250 அப்படின்ற ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் பெரிய லெதர் இருக்குது. இந்த நியூஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த ஐயை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அடுத்து ஒரு 5-10 செஷனுக்குள்ளே வந்து இந்த நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து 5-10 செஷனுக்குள்ளே இந்த மார்க்கெட் வந்து நம்மளோட ஆல் டைம் ஹையை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் மார்க்கெட் எதை நோக்கி பயணம் பண்ணுது. அதே மாதிரி நிஃப்டி அன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரோலர் கோஸ்டர் மாஸ்டர் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ ஒரு பெரிய இறக்கம் ரோலர் கோஸ்டர் மாஸ்டர் முடிஞ்ச மாதிரி 5 மினிட் சார்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மணி போல் ஒரு 2 கேண்டில் போட்டு முடிச்சது. கடைசியில் ஒரு 20 நிமிஷம் வந்து சைட்வேஸில் போயிருக்கு மார்க்கெட். கிட்டத்தட்ட அதே மாதிரி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹையை பேங்க் நிஃப்டி உடச்சி மேலே போச்சுன்னு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 65 66 வரைக்கும் மேலே போகும். நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து அடுத்த ஒரு வருஷ காலகட்டத்தில் ஒரு 29,000 31,000 போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் 29,000 வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 29,500 தாண்டிச்சு 31,000 வந்து கடைசி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்கள் அதிகம் இருக்கும். ஸோ இந்த டாரிஃப் குறைவு வந்து கிட்டத்தட்ட வந்து பாதிக்கப்பட்ட கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஐடி நிறுவனங்கள், அதே மாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ், லெதர் இன்ஸ்டியூட், ஆட்டோ ஆன்சிலரிஸ், ஃபுட் அந்த கடல்சார் உணவுகளை ஏற்றுமதி பண்ணுற நிறுவனங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த டாரிஃப் குறைஞ்சது அப்படின்னா சில நிறுவனங்கள் பெரிய அளவில் ஆதாயம் அடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நிறுவனங்கள்லாம் வந்து அடுத்து வர செஷனில் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. டெக்ஸ்டைல் துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கேபிஆர் மில் வந்து அவங்க பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கூகுள் டாக்ஸ் எக்ஸ்போர்ட், வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற ஒரு நிறுவனம், இண்டோ கவுண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம், ட்ரிடன்ட், கிட்டஸ் கார்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், எஸ்பி அப்பரல்ஸ், அரவிந்த், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் டெக்ஸ்டைல் சார்ந்த நிறுவனங்கள் அமெரிக்க பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுற நிறுவனங்களாக இருக்குது. ஸோ இந்த நிறுவனங்கள் டெக்ஸ்டைல்ஸ் அந்த செக்டரை வந்து இந்த நிறுவனங்கள் கவனிக்கலாம். அதே மாதிரி சோலார் பேனல் ஏற்றுமதி நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து வாரி எனர்ஜி வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து வர வருமானம் வந்து வாரி எனர்ஜிக்கு அதிகம். அந்த வாரி எனர்ஜிக்கும் கிட்டத்தட்ட ஆதாயமடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து ஆதாயமடைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வரி தளர்வு வந்தது அப்படின்னா அதே மாதிரி எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடல்சார் உணவுகள் இந்த மாதிரி அவங்க முக்கியமான அவங்க அந்த ஏற்றுமதியாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமன்லால் செட்டியா, எல்டி ஃபுட்ஸ், அப்பெக்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து ஆதாயமுடைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஐடி பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிறுவனங்கள் நம்ம சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், விப்ரோ, இதெல்லாமல் நிறைய நிறைய நிறுவனங்கள் என்ன இருக்குது. நியூஜென், அதோட நியூஜென் இருக்குது, கோஃபோர்ஜ் இருக்குது, பர்சன் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் ஆதாயமடைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி லெதர் பொறுத்த வரைக்கும் பாட்டா, மிர்சா இன்டர்நேஷ்னல், மெட்ரோ பிராண்ட், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து லெதர் ஐட்டத்தில் வந்து ஆதாயமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆட்டோ ஆன்சிலரி பொறுத்த வரைக்கும் மதர்சன் சுமி ஒரு பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணுற நிறுவனம் அவங்களுக்கு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். அது பாரத் ஃபோர்ஜ், அதுக்கடுத்து சோனா கம்சர் அப்படின்னு ஒரு நிறுவனம், யூனோமிண்டா ரெண்டுமே, யூனோமிண்டா மிண்டா இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு நிறுவனம், அந்த ரெண்டுமே வரும். என்பிசி பியரிங், சந்தார் டெக். ஸோ இந்த நிறுவனங்கள் வந்து ஆதாயமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வரும் செஷன் இந்த நிறுவனம்லாம் வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டெக்ஸ்டைல் முக்கியமாக ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா மேலே போட வாய்ப்புகள் இருக்குது. டெக்ஸ்டைல் நிறுவனம் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி லெதரில் ரொம்ப நாள் கீழே இறங்கியிருக்கு. ஸோ அந்த நிறுவனங்கள்லாம் வந்து என்னைக்கு வந்து வரி போடுவோம்னு சொல்லி சொன்ன ஆண்டிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எல்லா நிறுவனமும் கிட்டத்தட்ட 20-25% கிட்ட இறங்கியிருக்க மாதிரி தெரியுது. இந்த நிறுவனங்கள் மேலாம் கண் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் வந்து மேலே வரும்போது நிஃப்டியும் கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் கையை நோக்கி போகும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து கடைசி ஒரு 5-6 நாள் வந்து ஒரு செல்லிங் கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி கிட்ட வந்து நம்ம மார்க்கெட் வந்து விற்று வச்சிருக்காங்க. 12,500 கோடி கிட்ட மார்க்கெட் வந்து விற்று வச்சிருக்காங்க. கடைசி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க, 11ஆம் தேதி அப்படி தான் பண்ணியிருக்காங்க, 12ஆம் தேதி 1,750 கோடி, 13ஆம் தேதி 333 கோடி, 14ஆம் தேதி 4,000 கிட்டத்தட்ட 5,000 கோடி. கிட்டத்தட்ட ஒரு இந்த கடந்த 5 செஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12,500 கோடி ரூபா எந்த எஃப்ஐஎஸ் வந்து விற்று தள்ளியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண டிஐஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி கிட்ட நம்ம மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறது டிஐஸ் இன்ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. மக்களுடைய எஸ்ஐபி பணம் வந்து நிறையா வருது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற நிறுவனங்கள் நம்ம மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐ விற்றாலும்
கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட் வந்து வாங்குறது நமக்கு நல்லா தெரிய வருது. ஸோ மார்க்கெட் அடுத்த வாரத்தில் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று தான். அடுத்த ஒரு 5 செஷன் நல்லா கவனிங்க. மார்க்கெட்டில் அதே மாதிரி நல்ல நிறுவனங்கள் நிறையா வந்திருக்கு. அதே மாதிரி புதுசாக வந்து ஐபிஓ கம்பெனிஸில் வந்து சில நிறுவனங்கள் வந்து கவனிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக இப்போ அதே மாதிரி ஐபிஓ செஷனில் வந்த நிறுவனங்களில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஓவில் வந்து பெஸ்ட் ஐபிஓஸ் வந்து நம்ம 2025 வந்து ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஆதித்யா இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட வந்து வந்ததுலேருந்து 140% ஏறி இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் அது கிட்டத்தட்ட ஒரு 135% ஏறி இருக்குது. ஈத்தர் எனர்ஜி அப்படின்ற பார்த்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 102% ஏறி இருக்குது. குவாலிட்டி பவர் அதே மாதிரி 94% ஏறி இருக்குது. ஜெயின் ரீசைக்கிள்ன்ற ஒரு நிறுவனம் வந்து 89% ஏறி இருக்குது. அதே மாதிரி பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் 82% ஏறி இருக்குது. அதுக்கடுத்து ஆனந்த் ரதி அது ஒரு 77% ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நிறுவனம் இந்த 7 நிறுவனங்கள் வந்து தெரிய வருது IPOவில். அதே மாதிரி இந்த நிறுவனங்களை வந்து வரும் நாட்களையும் நல்லா கவனிக்கலாம். நல்ல நிறுவனங்களாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வாய்ப்புகள் இருந்தால் லாங் டைமுக்கு இந்த பங்குகள்லாம் யூஸ் ஆகுமா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. சும்மா வந்து நாமளும் வந்து இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்ற பேருக்கு வந்து இன்றைக்கி வாங்கி இன்னைக்கு விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவல் கிரியேஷன் பண்ண முடியாது. பங்குகள் கூட எப்பயுமே வந்து பயணம் பண்ண கற்றுக்கோங்க பெஸ்ட் அது. அதே மாதிரி புதுசாக வர போட் ஐபிஓ அப்படின்ற ஒரு ஐபிஓ ஒன்று வருது. அதில் வந்து அந்த ஐபிஓட நிறுவனத்தில் உரிமையாளர்கள் வந்து ஐபிஓ டிஹெச்ஆர்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ண பிறகு கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து அந்த உள்ள வந்த வருமானத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி எடுத்து இது பண்ணதாக வந்து தகவல்கள் வருது. ஸோ அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்க போட் ஐபிஓ அப்படின்ற ஒரு ஐபிஓ வர ஐபிஓ வந்து அதாவது அது உங்களுக்கு தெரியும். போட் அப்படின்றது இந்த ஹியரிங்ஸு, அதாவது எலக்ட்ரானிக் துறையை சேர்ந்த நிறுவனம், இஎம்எஸ் துறையை சேர்ந்த நிறுவனம், ஹியரிங்ஸ் அந்த மாதிரி சாதனங்கள் பண்ணுற நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் வந்து இப்போ சமீபத்தில் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படியே அந்த அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சாலும் சரி அந்த மார்க்கெட்டில் ஏற்றம் இருக்கும் அப்படின்றலாம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச போட் ஐபிஓ கிட்டத்தட்ட வந்து ஒரு நெகட்டிவாக தெரிகிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து அதை படித்து பாருங்கள். டிஹெச்ஆர்பிலாம் படித்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி சிபியில் வந்து அவங்களோட என்னென்ன நியூஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத படித்து பாருங்கள். நானும் வர நியூஸை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்று. என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து சிபி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் அந்த ஐபிஓவில் சின்ன பிரச்சனை தெரியுது. அதனால் வந்து ஸோ இப்போ வர இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்க ஸ்டேக்கை வந்து வித்துட்டு வெளியில் போகிறதே வந்து நோக்கமாக இருக்காங்க. பணம் வந்தால் போதும் அப்படின்றது வந்து நிறுவனத்தை வந்து நடத்துறதை வந்து விட பணத்தை வந்து வாங்கிட்டு வெளியில் போகிறது வந்து இப்போ நிறைய நிறுவன சிஇஓஸ் அண்ட் அவங்களுடைய இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஈடுபடுற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4வது நிறுவனம் 5வது நிறுவனம் இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து புதுசாக ஒரு ஐபிஓவில் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக. ஸோ நம்ம ஐபிஓ எதுக்கு அப்ளை பண்ணுறோம்? நம்ம லாபத்துக்கு அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து லாங் டைமில் ஒரு நல்லாயிருக்கும் அப்படி கிடைச்சா அப்படின்னு சொல்லி அதுவும் பார்க்குறோம். ஸோ சில நிறுவனங்கள் ஐபிஓ வந்து நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றது வருத்தமும் இருக்குது. கிடைக்கிற ஐபிஓவில் பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து கவனமாக இருங்க. ஓகே. அதே மாதிரி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ பாருங்கள், கவனமாக இருக்கும் பாருங்கள். அது வந்து என்ன பங்குகள்லாம் ஏற்றம் இருக்குது. அதில் சில எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என்னோட நண்பர்கள் நம்மளோட இதில் வந்து அந்த குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இருக்குது. அந்த வீடியோவும் வந்து பாருங்கள். தேங்க்யூ.